यस्या भवद्भक्तजनार्तिगन्तुः पृथिव्यमन्येष विचार्यदूर्णं स्तम्भेवदारसमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। निगमकल्पतरोगलितं फलं सुगमुगात् अमृतद्रवः संयुतं पिबद भागवतं रसम् आलयं मुखीरहो रसिका भुवि भावुकाः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय கோவிந்தாய நமோ நமக. இன்னிலேருந்து ஸ்ரீமத் பாகவதம் சொல்லலான் இருக்கேன். நம்ம எந்த புராணங்கள் வாசிச்சாலுமே அது நம்ம பாவங்களை போக்கும். மொத்தம் 18 புராணங்கள் இருக்கு. அதில் ரொம்ப பூரணமான புராணம் எதுனா ஸ்ரீமத் பாகவத புராணம் தான். புராணம்னா என்னன்னாக்க மிக பழமையானது. ஆனால் அப்பப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தங்கள் கருத்துக்கள் எல்லாம் அதில் கிடைக்கும். எப்போ படித்தாலும் புது புது அனுபவத்தை கொடுக்கும். அதே மாதிரி பாகவம் என்றால் என்ன? பகவத்கீதம் பாகவதம், அதாவது பகவானை பற்றி சொல்றது. இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பொதுவாக எல்லா புராணத்துலையும் 5 விஷயங்கள் அல்லது 3, 2 ஏதாவது விஷயங்கள் இருக்கும். இதில் பூரணமாக 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னாக்க சிருஷ்டி, உலகம் அழியிறது எப்படி, சூரிய சந்திர வம்ச ராஜாக்களை பற்றி சொல்றது, அப்புறம் மன்வந்திரம், அந்தந்த மன்னரோட நீண்ட ஆட்சி காலம், அதுக்கப்புறம் அந்தந்த வம்சத்தில் பகவானோட அவதாரம், அவர் செஞ்ச சேஷ்டிதங்கள், இதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பாகவத புராணத்துக்கு பூரண பாகவதம் அப்படின்னே பேர். இது பாகவத புராணத்தை பரீட்சித்து சுகருக்கு 7 நாட்கள் உபதேசிக்கிறார். அது எப்படின்னாக்க ஏன் உபதேசிக்கிறார் சுகருக்கு? சுகர் பரீட்சித்துக்குன்னா அது ஒரு சின்ன கதை. அபிமன்யோட பையன்தான் பரீட்சித்து. அவன் அர்ஜுனனோட பேரன். அவன் தான் நாட்டை ஆண்டுன்னு இருக்கான். அவன் நல்ல அறகுணம் நிறைந்த ராஜா, ரொம்ப நல்லவன். தர்ம காரியம் நிறைய செய்வான். அவன் ஒரு நாள் வேட்டையாட போகலாம். அப்போ ஒரு மானை துரத்துட்டே போனான். எப்போவுமே இந்த கதைகளை பார்த்தா யாரும் மானை பிடிச்சதே கிடையாது. அந்த மான் ஓடியே போயிடுத்து. இவனுக்கு ரொம்ப ராஜாவுக்கு தாகம் எடுத்துருத்தோம். அப்போது அங்கே அப்படியே பார்த்தா வேற எங்கேயுமே தண்ணியே இல்லை. ஒரு ஆசிரமம் மட்டும் தெரிஞ்சது. சரி, இந்த ஆசிரமத்தை ஏதாவது ரிஷி இருப்பார், அவர்கிட்ட தண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு ஆசிரமம் வாசலில் முன்னாடி நின்றுட்டு, ராஜா வந்திருக்கேன், ரொம்ப தாகமாக இருக்குது அப்படிங்கிறான். ஆனால் அந்த ரிஷி பாவம் அப்படியே யோகத்தில் இருக்கார். அவருக்கு எதுவுமே தெரியாது. தியானத்தில் உலகம் மறந்து இருக்கார். அவர் பேர் சமீகர். அதனால அவருக்கு சொல்றதே காதில் விழல. அவனும் ராஜாவும் கத்தி கத்தி பார்த்தான், ஒன்றும் காதுலயே விழல. உடனே அங்கே பக்கத்தில் பார்த்தா ஒரு செத்த பாம்பு இருந்தது. அந்த பாம்பை எடுத்து சமீக்கரோட கழுத்தில் போட்டுட்டு, இந்த பாம்பு செத்ததும் ஒன்று தான், நீயும் அப்படிதான் இருக்க, ஒன்றும் தெரியாமன்ட்டு போட்டுட்டு போயிட்டான் அவன் மாட்டுக்கு. இத்தனைக்கும் ரொம்ப நல்ல குணம் படித்தவன் தான். அந்த தாகம் ஜாஸ்தியாக வந்தோன்னு நம்ம என்ன செய்கிறோங்க புரியாமல் போயிடுத்து அவனுக்கு. அப்புறம் அரண்மனைக்கு வந்தப்பறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சு ஆசுவாசப்படுத்தினப்பறம் தான் நினச்சி பார்க்குறான், அச்சிச்சோ எவ்வளோ பெரிய அபச்சாரம் பட்டுட்டோம் நம்ம அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்குள்ளே இந்த சமீகரோட பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் ஸ்ருங்கின்னு பேர். அவன் குளத்தில் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இது சந்தியாவந்தம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஃப்ரெண்டு சொல்கிறான், உனக்கு தெரியுமா உங்கள் அப்பாவோட கழுத்தில் ராஜா பாம்பை செத்த பாம்பை போட்டு போயிட்டார் அப்படின்னா. அது என்ன கேட்கறதுக்குள்ளேயே பையனுக்கு ரொம்ப கோவத்து. அப்பாவை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு உடனே அந்த தீர்த்தத்தை எடுத்தான். அப்படியே சாபம் கொடுத்துட்டான். இன்னும் 7 நாளில் எப்போ செத்த பாம்பை எடுத்து எங்கள் அப்பா கழுத்தில் போட்டியோ அந்த தக்ஷகன் என்ற பாம்பாலே உனக்கு சாபு வரும் 7 நாளில் அப்படின்னு போட்டான். முனிவர்கள் யாராலும் சரி அவனா சாபம் கொடுத்தாச்சுன்னா அது பலிச்சிடும் சொல்லிட்டு ஆற்றுக்கு வந்துடுறான். ஆசிரமத்தில் முனிவர் அப்போ தான் கண்ணை முழிச்சுக்கிறார். முழிச்சு பார்த்தா செத்த பாம்பு இருந்தால் அவர் அதை கண்டிக்கவே இல்லை, அத்திக்கு எடுத்து போட்டார். ஆனால் இந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி ஆயிடுத்துப்பா, நான் சாபம் கொடுத்துட்டேன்னா. உடனே ரிஷி சொல்கிற, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, ஒரு நல்ல ராஜாக்கு நீ இப்பெல்லாம் சாபம் கொடுக்க கூடாது, அதனால் நீ போய்
வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீ சாபத்தை கொடுத்துட்டு அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷனையான்னு யார் மூலமானு அந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்து, பாவம் 7 நாள் தான் இருக்கு அப்படிங்கிறார். ராஜாவுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது மாதிரி விஷயம் வருது, இன்னும் 7 நாளில் போயிட போகிறோம் அப்படின்னு. உடனே அவனுக்காக வருத்தப்படவே இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்ட. பரவாயில்ல, 7 நாள் இனிமேல் நல்லபடியாக கழிக்கணும் அப்படின்னு தன் பையன் ஜனமேதியனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அரசராக உட்காந்துட்டு இவன் அப்படியே தியானம் பண்ணி உபவாசம் இருந்து நம்ம உயிரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டே இருக்கான். அப்போ கங்கை கரையில் வர அங்கே எல்லா ரிஷிகள்லாம் உட்காந்துட்டு இருக்கா. இவனும் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு பட்னி இருந்துடலாம்னு நினச்சி உட்காந்துருக்கும்போது சுக்கர் வர. சுக்கர் வந்து எல்லா ரிஷிகளும் எழுந்துக்கிறார். அவர் சின்ன பையன்தான், 16 வயசு தான். ஆனால் பெரிய பெரிய ரிஷிகள்லாம் எழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். அதுக்கப்புறம் ராஜாவும் நமஸ்காரம் பண்ண உடனே அவர் சொல்கிறார், இது மாதிரி நான் அபச்சாரப்பட்டுட்டு எனக்கு 7 நாள் தான் வாழ்க்கை இருக்குது, நான் அதுக்குள்ளே நல்லதை கேட்டு நல்ல ஞானம் பெற்று நான் மோட்சம் அடையணும்னு நான் பிரார்த்திக்கிறான். அப்போ அந்த சுகர் வந்து 7 நாள் என்னப்பா 7 நிமிஷமே போகிறோம், நீ நல்லது கற்றுக்கிறதுக்கு நான் உனக்கு 7 நாள் உபதேசம் பண்ணுறேன், ஆனால் நீ என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்ரத்தையாக கேட்கணும், 7 நாளும் விடாதைக்கு அப்படின்னா. அவன் சரின்ட்ட ராஜாவும். அப்போலேருந்து சுகர் வந்து அவனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதான் சின்ன கதை. சுகர் யாருன்னா நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருது, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத் மஜம் மந்தே சுக்கதாதம் தப்போ நிதிம்னு. அது மாதிரி வசிஷ்டரோட திருக்குமாரர் தான் சக்தி, சக்தியோட திருக்குமாரர் பராசரர், பராசரரோட குமாரர் தான் வேதவியாசர். அவர் தான் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எழுதினார். வியாசரோட திருக்குமாரர் சுக்காச்சாரியார், அவர் தான் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ண போறார். அவர் ரொம்ப பெரிய ஞானி. இப்படி குடும்பமே அப்படியே பரோபகாரத்திற்காகவே வாழ்ந்த குடும்பம். அதனால எப்படி வந்து நதி, பசு, மலை இது மாதிரிலாம் தனக்காக ஏதாவது எடுத்துக்கிறதா, இல்லை மரங்கள் ஏதாவது தனக்கு உபயோகத்துக்கு எடுத்துக்கிறதா. நதி என்னைக்கா 1 டம்ளர் தண்ணி குடிச்சிருக்குமா, மக்களுக்காக தான் உபயோகத்தை கொடுக்கறது. அதே மாதிரி ஜீவராசிகளுக்காக தான் அது நதியே ஓடுறது. பசு என்ன பண்ணுறது, கொஞ்சம் கன்றுக்கு கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் மற்றவாளுக்கு நமக்காகத்தான் கொடுக்கறது. அதே மாதிரி மரங்கள், காய், கனிகள் எவ்வளோ கொடுக்கறது, ஒன்னான சாப்பிட்ருக்குமா. அந்த மாதிரி இந்த பரோபகாரத்தோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பகவான் படைச்சிருக்கார். அப்போ தான் நமக்கு அந்த பயம், கவலை, கோபம், குரோதம் என்னெல்லாம் இருக்குது நம்மகிட்ட வேண்டாத குணங்கள் அதெல்லாம் போகணுமானா அப்படிப்பட்ட நல்ல புராண கதைகளை கேட்கணும், நல்ல பரோபகார சிந்தனையோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்பாடு நம்ம நல்லா வளரும். எப்போவுமே ஒரு புராணம் ஆரம்பிக்குமான ஒரு தியான ஸ்லோகம் இருக்கும் இல்லையா, அதில் இப்போ முதல் தியான ஸ்லோகத்தை முதல்ல பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் நாம புராணம் லோக விஸ்ருதம் சுண்யா ஸ்திரியா யுக்தக மம சந்தோஷ காரணம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாகவத புராணத்தை யார் யார் கேட்குறாளோ, யார் யார் படிக்கிறாளோ, இல்லை யார் யார் சொல்கிறாளோ, இல்லை யார் சொல்ல தூண்டுறாளோ அவள் எல்லாருக்குமே பகவானுக்கு வந்து ரொம்ப பிரீத்தி உள்ளவராம். பகவானுக்கு அவர் சொல்கிறார், நான் வந்து மிகுந்த பிரீத்தி உள்ளவன் ஆயிடுவேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாம் அபி துர்லபா மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கலியுகத்தில் இந்த பாகவத புராணத்திற்கு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னாக்க துவாபர இறுதியில் கண்ணன் என்ன பண்றார், வைகுந்தத்துக்கு எழுந்துள்ளார். அதுக்கு முன்னாடி கண்ணனோட பிரிய சிஷ்யர்கள் அவரோட திருவடியை பற்றி கொண்டு, கண்ணா என்னை விட்டு எங்களை விட்டு போகக்கூடாதுன்னு மறுக்கிறா, நீ இங்கேயே இருக்கணும், அல்லது எங்களையும் சேர்த்து கூட்டுன்னு போ, நீ இல்லாமல் எங்களால் இங்கே வாழவே முடியாது அப்படிங்கிறா. அவளோட ரொம்ப பிரதான சிஷ்யர் யாருன்னா உத்தவர். அவரும் ரொம்ப சிறந்த பக்தர். அவர் சொல்றார், கண்ணா எங்களை விட்டு போகாதன்னு ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ கண்ணன் சொல்றார், கலியுகம் பிறக்க போறது, கலியுகத்தில் என்னை இந்த உருவத்தை தரிசிக்கவே முடியாது, துவாபர யுகம் வரைக்கும் தான் அவதாரம் எல்லாம், கலியுகத்தை கடைசியில தான் கல்கி அவதாரம், அது வரைக்கும் அவதாரமே கிடையாது. அதனால சப்த ரூபமாக இந்த பாகவத புராணத்தில் நான் இருக்கேன், நான் அது உள்ள புகுந்துருவேன். அதை படிக்க படிக்க என்னையே அவன் தரிசித்தவன் ஆகிறான். அதை புராணத்துக்கு அதான் பெரிய ஏற்றம். கண்ணனே அதில் வாழறார். அதை நம்ம புரிஞ்சுட்டு அப்படி பக்தியோட அந்த பாகவத புராணம் நம்ம கேட்கணும், வாசிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நம்ம பார்த்த ஒரு விக்கிரகமோ சாலகிராமோ சப்த ரூபமான புராணத்தில் எல்லாத்துலேயும் பகவான் இருக்கார். இப்போ புண்ணிய கஷேத்திரமெல்லாம் போய் சேவிச்சா நல்லது தான். பட் எல்லாராலையும்
போக முடியுமா? மதுரா சென்று பகவான் இதை தரிசிக்கலாம் ஈஸியாக. ஏதாவது கஷ்டம் இருக்கும், சட்டுன்னு போக முடியாது. ஆனால் பாகவதம் ஒரு ராத்திரி இருந்துட்டா போகிறோம், எப்போ நினைச்சாலும் எடுத்து படிக்கலாம். அதுக்கு நேரம் இப்படிலாம் டயத்தில் படிக்கணும்னு இல்லை. ராத்திரி தூக்கம் வரலையா, ஒரு நிமிஷம் பெருமாள் சன்னதியில் போய் அந்த பாவத்தை எடுத்து ஒரு ஸ்கந்தம் படிக்கலாம், ஒரு பேரா படிக்கலாம், இல்லை ஒரு லைன் கூட படிக்கலாம். ஏதாவது ஒன்று படித்தாக்க நம்ம கண்ணனையே எளிதாக தரிசிக்கலாம். இதுதான் பாகவத்துக்கான மிகுந்த ஏற்றம். ஒவ்வொரு நாளும் எதை படிக்கணும் அப்படிங்கிறது பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் நாள் என்ன படிக்கணும்னா, மனுவுக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் நடந்த உரையாடல். அது 3ஆவது ஸ்கந்தத்தில் வருது. மொத்தம் 12 ஸ்கந்தம், 18,000 ஸ்லோகம். அதில் 3ஆவது ஸ்கந்தத்தில் வராக அவதாரம், அப்புறம் அந்த உரையாடல்லாம் இருக்குது. அதெல்லாம் முதல் நாள் சொல்வா. அடுத்து 2வது நாள் என்ன சொல்லுவான்னா, 5வது ஸ்கந்தம், அதாவது 12வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லுவா. அதில் ஆதி ஜடவரதோட உபாக்கியானம் வரும். 3வது நாள் என்ன சொல்லுவா அப்படின்னா, 7வது ஸ்கந்தம் வரைக்கும் சொல்லுவா, அதாவது நரசிம்ம பெருமாளோட அவதாரம். 4வது நாள் அன்னைக்கு 10வது ஸ்கந்தம், கண்ணனோட திரு அவதாரம் வந்துடும். அதுக்கப்புறம் 5வது நாள் 54வது அத்தியாயம் வரைக்கும் 10வது ஸ்கந்தத்தில் அதில் ருக்மிணி கல்யாணம் வந்துடுறது. ஒரே ஸ்கந்தத்திலேயே கண்ணனோட திரு அவதாரம், அப்படியே ருக்மிணி கல்யாணம். அதுக்கப்புறம் 6வது நாள் 11வது ஸ்கந்தம், அதாவது அதில் 13வது அத்தியாயம் வரைக்கும் அதில் ஹம்ச அவதாரம், அதாவது பிரம்மாவுக்கு பகவானே உபதேசம் பண்ணுறார். 7வது நாளைக்கு கடைசி ஸ்கந்தம், கண்ணன் வைகுந்தம் போகிறது. அதுக்கப்புறம் கலியுக தொடக்கம், கலியுகத்தோட நன்மை தீமை, அது எளிய தர்மங்கள் எவை, புராணம் வாசித்தோட பலன் என்ன அப்படின்னு சொல்லி பூர்த்தி அடையும். இதுதான் பாகவத புராணம். எல்லாரும் 7 நாள் சொல்றா இல்லையா, அதான் இதான் முறைகள். எத்திர எத்திர சதுர்பக்திர ஸ்ரீமத் பாகவதம் பவேத் கச்சாமி தத்ர தத்ராகம் கௌரியதா சுதவத்சலாக. அதாவது எங்கெங்கெல்லாம் பாகவத புராணம் சொல்லப்படுகிறதோ, எப்படி ஒரு கண்ணுக்குட்டி ஓடும்போது பின்னாடியே தாய்ப்பசு அன்பால பாசத்தோடு போகுமோ, அதை போல பாகவதம் சொல்பவர்களோ கேட்பவர்களோ அவ பின்னாடியே கண்ணன் கூடவே வந்துடுவாராம். குழந்தை போல வந்து பக்கத்தில் உட்காந்துட்டுருவாராம். ஒரு தடவை சுகாச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவர்கள்லாம் அமுத குடத்தோட வந்துட்டாளாம் பரீட்சித்துக்கிட்ட. நீ இந்த அமுத குடத்தை வச்சுக்கோ, எங்களுக்கு அந்த பாகவத்தை கொடு அப்படின்னு அவெல்லாம் கேட்டாளாம். அப்போ பரீட்சித்து சொன்னாராம், இல்லை எனக்கு இது கண்ணாடி கல்லை கொடுத்துட்டு வைரக்கல்லை கேட்குற மாதிரி இருக்கு, என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு பாகவதம் தான் வேணும் அப்படின்னு அவன் நல்ல பக்தியில் வந்துட்டான்னா நல்லா புரிஞ்சுன்னுட்டான், கொடுக்க முடியாதுன்ட்டான். ஏன்னா பார்க்கடல் அமுதம் என்ன பண்ணும், அதை குடிச்சா சாகாவரம் தான் கிடைக்கும், முக்தி கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் பாகவத அமுதம் குடிச்சாக்க பிறவியே நீண்டுக்க தேவையில்லையே, வைகுண்ட பிராப்தியே கிடைக்குமே. அது பரிசு நல்லா புரிஞ்சு வச்சுட்டு நான் பாகவத புராணம் தான் வேணும்னு சொல்லிட்டான். நம்ம நாளையிலேருந்து தொடர்ந்து பாகவத புராண கதைகளை வரிசையாக பார்க்கலாம்.